நம்ம தொடர்ந்து ஈரான் மற்றும் காசாவுடைய நிலவரத்தை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். அதுலயும் பார்த்தா இஸ்ரேலுடைய விமானம் கடத்தப்பட்டிருக்குது. இன்னும் காசாக்குள்ள இருந்து மக்கள் எல்லாமே பார்த்தா சோமாலியாவுடைய லேண்டுக்கு இடம்பெயர்க்கப்படுறாங்க. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு சுருக்கமா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சோமாலியாவுடைய பிரசிடென்ட் இன்னைக்கு பேசுறாரு. அதுல அவர் தெளிவா சொல்றாரு, சோமாலியால இருந்து சோமாலியா லேண்டுன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிருக்கு. அந்த பிரிஞ்சு போன லேண்டை இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது மூலமா என்ன ஆகுதுன்னா, இஸ்ரேலுக்கும் அவங்களுக்கும் ஒரு லிங்க் வருது. என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னா, காசால இருக்கக்கூடிய மக்களை நாங்க சோமாலியா லேண்டுக்கு அனுப்ப போறோம்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. பத்தாவதுக்கு ஆப்ரஹாம் திட்டத்துக்குள்ள சோமாலியா லேண்டை இணைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சோமாலியாவுடைய தலைவரே சொல்லியிருக்காரு. இதுதான் இப்ப இஸ்ரேலுடைய பிளானா இருக்கு. எங்கெங்கயோ போய் கேட்டு பார்த்தாங்க. காசாவை பெருசா யாரும் எடுத்துக்கல. ஏன்னா 2 வருஷமா போர் நடந்துச்சு. உலகமே காசா பக்கம் நீதி இருக்குன்னு சொல்லிட்டு நிக்கிறனால இது நம்ம எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எந்த நாடுமே எடுத்துக்கல. அதனால சோமாலியால இருந்து பிரிஞ்சு வந்த சோமாலியா லேண்டை என்ன பண்ணிட்டாங்க, காசா மக்களை கொண்டு போய் குடியமர்த்துறதுக்காக அங்க இருக்கிறவங்களை என்ன பண்ணிருக்காங்க, இப்ப டீலிங் போட்டிருக்காங்க. அவங்கள இஸ்ரேல் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இஸ்ரேல அவங்க அக்செப்ட் பண்றாங்க. ஆப்ரஹாம் திட்டத்துக்குள்ள அவங்க வரப்போறாங்க. இந்த மாதிரி இவங்க பண்றாங்க. அப்ப காசாவை காலி பண்றது சோமாலியா லேண்டை வச்சுதான் காலி பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு முதல் கட்டமா தகவல் வந்திருக்கு. சரி, அதே சமயத்துல ட்ரம்ப் இதை பத்தில ஏதாவது சொல்றாராண்டா. ட்ரம்ப் ஆரம்பத்துல சொன்னாரு, நான் ரியல் எஸ்டேட் ஆக்க போறேன் காசா வேண்டாரு, அப்புறம் நரகமாக்க போறேன், நரகத்தை கொண்டு வர போறேன், அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாரு. அப்ப எல்லாரும் எதிர்த்தாங்க. உடனே இவர் என்ன பண்ணாரு, நம்ம வாயில பேசக்கூடாது, காரியத்துல சாதிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வாயில பேசுறத நிறுத்திட்டாரு. இப்ப நான் காசாவை நரகமாக்க போறேன் அப்படி இப்படின்லாம் சொல்றது இல்ல, ஆனா செயல்ல காமிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு சொல்றாரு 58,000 பேர் காசால இறந்திருக்காங்க இதுவரையும் போர்ல அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா லட்சத்துக்கும் அதிகமானவங்க இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் சொல்றாங்க. ஆனா இவங்க 58,000 சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்லாம அந்த 58,000 வேற யாருமே இல்லை, எல்லாருமே போராளிகள் தான். அங்க இருக்கக்கூடிய அமாஸ் தானோ தவிர குழந்தைகளோ இல்ல பெண்களோ இல்ல அப்பாவி பொதுமக்களோ இறக்கவே இல்லை. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்படி அப்பாவிகள் இறந்ததாக பொய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரம்ப் பேட்டி கொடுத்திருக்காரு. இதுல இருந்தே தெரியுது இவங்களுடைய அயோக்கியத்தனம் என்னன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம என்ன பண்ணிருக்காங்கன்னா, காசாவில நாங்க போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு உருவாக்க போறோம். போர்ட் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லிட்டு, பீஸ்னா அமைதிக்காக, அதாவது காசாவுடைய அமைதி திரும்புறதுக்கான ஒரு குழு அப்படின்னு அர்த்தம். அதுல என்னடா வேலைன்னு கேட்டா, அதுல எந்த நாடு வேணா ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, எந்த நாடு வேணா ஜாயின் பண்ணி காசாவுக்கு விருப்பப்பட்ட ஹெல்ப் பண்ணிட்டோம் அப்படியான்னு கேட்டா அப்படியும் கிடையாது. காசாவுக்காக நீங்க எந்த நாடு வேணா சேரலாம். ஆனா சேர்றவங்க 9 மில்லியன் US டாலர் அளவுக்கு பணத்தை எங்களுக்கு கட்டணுங்கிறாங்க. அது எதுக்கு அமெரிக்காவுக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, காசாவை டெவலப் பண்றதுக்கான கிடையாது. அது மூலமா நீங்க காசை கட்டிட்டு அந்த போர்ட் ஆஃப் பீஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ராணுவ படைகளை காசாக்குள்ள அனுப்பணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, காசால இருக்கக்கூடிய வளங்களை நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம். பெட்ரோல் ஆகட்டும், என்ன வளங்கள் இருக்கோ அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி உங்க நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதுக்கான வேலையும் நடக்குது. அதுல முதல் கட்டமா இந்தோனேசியா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஆட்களை இப்போது அனுப்பியிருக்காங்க. ராணுவ படையை காசாவை நோக்கி அனுப்புறதுக்காக ரெடியா வச்சிருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா 9 பில்லியன் US டாலர் அளவு காசை கொடுத்துதான் அமெரிக்காட்ட அந்த போர்ட் ஆஃப் பீஸ்ல ஜாயின் பண்றாங்க. இவங்களுடைய ஐடியாலாம் என்னன்னா, அப்படி நம்ம உள்ளக்குள்ள வந்துட்டோம், அந்த போர்ட் ஆஃப் பீஸ் ஜாயின் ஆயிடுச்சு அப்படின்டா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், அங்க இருக்கக்கூடிய வளங்களை எடுத்துடலாம்னு பாக்குறாங்க. அமெரிக்காவுடைய ஐடியாவா அதுதான். இதைதான் சொன்னாங்க, நாங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் மாதிரி பண்ண போறோம், காசால எல்லா நாட்டுக்குமே உரிமை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்கா ஒரு நாட்டை போய் கைப்பற்றுவாங்க, அங்கிருந்து வளங்களை அவங்க நாட்டுக்கு தேடி போவாங்க. காசாவை என்ன பண்றாங்கன்னா அப்படி பண்ணல, காசாவை கைப்பற்றுறாங்க, ஆனா மறைமுகமா கைப்பற்றுறாங்க. எப்படி மறைமுகமா கைப்பற்றுறாங்கன்னா, கண்ட்ரோல் அவங்க வச்சுப்பாங்க, எல்லா நாட்டுகிட்ட இருந்தும் காசு வாங்கிப்பாங்க. காசு வாங்கிட்டு அங்க இருக்கக்கூடிய வளங்களை நீங்க எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு வச்சு விற்கிறது ஒரு மாதிரினா, இது கான்ட்ராக்ட் காசை வாங்கிட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரிதான் இப்ப காசாவை பண்றாங்க. இன்னும் அந்த போர்ட் ஆஃப் பீஸ் அமையல. ஆனா அது அமைஞ்சா என்ன ஆகும்னா, காசால இருக்கக்கூடிய போராளிகள் எல்லாருமே வெளியேற்றப்படுவாங்க. ஏன்னா எந்த நாடுமே உள்ள வர மாட்டாங்க. காசாவுடைய போராளிகள் இஸ்ரேலுக்கே 2 வருஷமா டிமிக்கி கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால பயந்துதான் கிடப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் அங்க இருக்கக்கூடிய போராளிகளை வெளியேற்றுவாங்க. அதுக்குதான் இன்னைக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்கள டீல் பண்றதுக்கு, அதாவது அங்க இருக்கக்கூடிய ஹமாஸை டீல் பண்றதுக்கு இஸ்ரேலை விட்டா உலகத்துல ஆளே இல்ல, அவங்கதான் அத்தனை கஷ்டத்தையும் பொறுத்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கஷ்டம் கொடுக்கறதே இஸ்ரேல் தான். ஆனா இஸ்ரேல் தான் காசாவுடைய கஷ்டத்தெல்லாம் பொறுக்குறாங்க. அதனால இஸ்ரேல் தான் எல்லா உரிமையும் காசால பெற்றவங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரம்ப் பேட்டியில உளறி வச்சிருக்காரு. இதே சமயத்துல இப்போ ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்வு என்னன்னா, இஸ்ரேல்ல இருந்து கிளம்பி போன ஒரு விமானம், விஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வணிக விமானம். இது வணிக விமானம். அது இஸ்ரேல்ல இருந்து லண்டனுக்கு கிளம்புச்சு. கிளம்பி கொஞ்சம் தூரம் போகும்போதே என்ன ஆயிருக்கு, எல்லா பயணிகளுக்கும் இன்னும் அங்க இருக்கக்கூடிய பைலட்டுக்கும் சரி,
திடீர்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, உங்களுடைய ஃபிளைட் வந்து நாங்க ஹைஜாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கு. வந்தனுமே எல்லாருமே பயந்துருக்காங்க. பயந்துட்டு என்ன பண்ணிருக்காரு, அங்க இருக்கக்கூடிய பைலட் ஆகட்டும் இன்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, இஸ்ரேலுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். உடனே இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய ஏர்கிராஃப்டை அனுப்பி, அதாவது ஃபிளைட்டர் ஜெட்டை அனுப்பி பத்திரமா அவங்கள போய் என்ன பண்ணிருக்காங்க, திருப்பி வந்து இஸ்ரேலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும் கடத்தல் முயற்சியா இருந்திருக்கு. நாங்க கடத்தியிருக்கோம், ஹைஜாக் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்ததுக்கு பிறகுதான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இஸ்ரேல் போய் காப்பாத்திட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு செய்தி வந்து ரொம்ப பரபரப்பா போகுது. நம்மளுடைய விமானத்தை கடத்துறதுக்கான தைரியம் வந்து யாருக்கு இருக்கு, ஈரானுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஒரு நூல் நிலைவுலதான் நம்ம தப்பிச்சோம். இல்லாட்டினா இன்னைக்கு அந்த ஃபிளைட்டர் ஜெட்ல போனவங்க எல்லாருமே வந்து என்ன இருப்பாங்க, நம்ம வந்து உயிரோட பாத்துருக்க முடியாது. எப்படி காசாவில வந்து பிணைக்கைதிகள் பிடிச்சிட்டு போனாங்களோ அந்த மாதிரி ஈரான்ல பிணைக்கைதிகள் பிடிச்சிட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சீனை போட்டு வச்சிருக்காங்க. ஆனா ஆய்வாளர்களுக்கு எல்லாம் இப்ப என்ன சந்தேகம்னா, இப்ப ஒரு இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னா, அதாவது ஹைஜாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்ததாக அவங்க மெசேஜை காட்டுறாங்க. அந்த மெசேஜை வந்து கடத்தல் கும்பலை அனுப்பியிருந்தா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கண்டிப்பா அதை வந்து ஹைஜாக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. ஆனா இவங்க வந்து ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்னு அனுப்புறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பைலட் வந்து அங்கிருந்து இஸ்ரேல கான்டாக்ட் பண்றாங்க. பொதுவா வந்து பைலட் வந்து கான்டாக்ட் பண்ற மாதிரிதான் வச்சிருப்பாங்க. அங்க பிளைட்குள்ளேயே இருந்து வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க, பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆனா ஹைஜாக் பண்றவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணக்கூடிய விஷயத்துல கட் பண்ணிட்டு தான் ஹைஜாக் பண்ணுவாங்க. ரெண்டாவது, அப்படி கான்டாக்ட் பண்ணாலும் இஸ்ரேல் என்ன சொல்லல, அங்கேயே இருக்கக்கூடிய பக்கத்து நாடுகள்ல வந்து தரையிறக்குங்கன்னு சொல்லல. சொல்லாம என்ன பண்ணிருக்காங்க, ஒண்ணும் பயப்படாதீங்க, நாங்க ஃபிளைட்டர் ஜெட்டை அனுப்புறோம்னு சொல்லிட்டு அதை அனுப்பி விட்டுட்டு அப்புறம் நடுவானத்துல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, திருப்பி இஸ்ரேலுக்கே வந்துதான் வந்து தரையிறங்கி இருக்காங்க பின்குறின் விமான நிலையத்துக்கு. இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ரொசீஜர் கிடையாது. இதை பார்க்கும் போதே தெரியுது இவங்க எந்த ஒரு பயமும் இல்லாமதான் இருந்துட்டு இருக்காங்கட்டு. அப்ப ஹைஜாக் பண்ணா இப்படி பயம் இல்லாம செயல்பட முடியாது. இது இவங்களுடைய செட்டப் தான். எதுக்காகனா, அமெரிக்காட்ட வந்து ஈரான் வந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு அச்சுறுத்தலா இருக்காங்க, ஒன்னா நீங்க அடிங்க, இல்லாட்டா நாங்களாவது அடிக்கிறோம்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்குறதுக்காக இவங்க பண்றாங்க. ஈரானை தாக்குறதுக்காகத்தான், ஈரான் எங்களை அச்சுறுத்துதுன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக இந்த ஒரு கடத்தல் சம்பவத்தை வந்து ஒரு திட்டமிட்டு இருக்காங்க. கடைசி நொடியில நாங்க வந்து காப்பாத்திட்டோம்னு சொல்லிட்டு மக்களை நம்ப வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆய்வாளர்கள் வந்து கணிக்கிறாங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்படிதான் இஸ்ரேல் பல தடவை பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அவங்களும் வந்து பார்த்தா